ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் நேற்று பட்ஜெட்டின் போது இலவச மின் வாகனம் வாங்கறதுக்கு 20,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. இந்த 20 ரூபாய் மானியம் வாங்கறதுக்கு தமிழக அரசாங்கம் சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டை வைத்துள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். என்ன அட்டை சார், அந்த அட்டையை எங்கே போய் வாங்கணும் சார் என்று தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் மின் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 2000 பேருக்கு 20,000 மானியம் கொடுக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்சார்பு தொழிலாளர்கள் சொல்லுவாங்க. தற்சார்பு தொழிலாளர்கள்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்க, வண்டி வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக 20,000 மானியம் கொடுக்க போகிறாங்க. அப்போ எந்த அட்டை சார் நம்மளுக்கு வேணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க, அதுக்கு ஒரு யூனியனே கிடையாது. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொல்லுவாங்க. எந்த ஒரு யூனியனும் இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இது மாதிரி கொத்தனார், கொளுத்துக்காரங்க, அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்னு இருக்குது. சங்கம் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, சங்கமே இல்லை, அதாவது யூனியனே இல்லைன்றவங்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்குது. அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த 20,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். உடனடியாக போயிட்டு உங்கள் பகுதியில் உள்ள தொழிலாளர் நலவாரிய அட்டையை பெறுவதற்கான நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. தற்சார்பு தொழிலாளர் சொல்லிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த அட்டையை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழக அரசாங்கம் தகுதின்னு இது கண்டிப்பாக கேட்பாங்க. தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இந்த அட்டை இருந்தால்தான் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க எப்படி அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதற்கான வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். விண்ணப்பிக்க தெரியாதவங்க விண்ணப்பித்து அந்த அட்டையை பெற்று நீங்களும் 20,000 ரூபாய் மானியத்துக்கான ஸ்கூட்டர், அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்க முடியும். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.